டிசம்பர் மாதம் 9ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு ஏகாலிப்டி ஊராட்சியில் தலைவர் திரு ஆ. பொன்னுசாமி அவர்களின் தலைமையில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரின் விலையில்லா வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் வழங்கும் திட்டம் தொடர்பான சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. பொருள் தலைவட்டி ஊராட்சியில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் விலையில்லா வெள்ளாடுகள் செம்மறியாடுகள் வழங்கும் திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ள 21 பயனாளிகளை தேர்வு செய்து கிராம சபை கூட்டத்தில் ஒப்புதல் பெறுதல். கொண்டவரே, பெரியவர்களே, தாய்மார்களே, ஊராட்சி மன்ற உறுப்பினர்களே, துணைத் தலைவர் மற்றும் கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய மருத்துவர் நண்பர்களே, வட்டார வளர்ச்சி அலுவலகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களே, நமது ஊராட்சியினுடைய செயலாளர் அவர்களே மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒட்டுமொத்தமான நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய கிராம சபை கூட்டத்தை தொடங்குகிறோம். ஆடு வழங்கும் திட்டத்திற்காக இந்த கிராம சபை கூட்டம் 2/12/2011 சனிக்கிழமை என்று நினைக்கிறேன், சனி என்று தொடங்கினோம். அன்றைய தினம் அறிவித்ததன்படி அன்று மாலையே 12 அன்றே வந்து மருத்துவர் நண்பர் அவர்கள், அதாவது 8ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க, எல்லா அப்ளிகேஷனும் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னாங்க. இன்று காலை வரை, அதாவது நேற்று வரை மொத்தம் இன்று காலை வரை காலை 9:30 மணி அளவில் 42 விண்ணப்பங்கள் பெற்றுக்கொண்டேன். 42 வந்தது. நேற்று காலை வரைனா மதியம் 3 மணி அளவில் 31 வந்திருந்தது. நேற்று காலையே, அதாவது முந்தா நாளே சொல்லியிருந்தேன், துணைத் தலைவர்கிட்ட சொல்லி நாளை காலை 7 மணிக்கு மெம்பர் மூத்த உறுப்பினர் கருப்பண்ணனை அழைத்து கொண்டு நீ வந்துடு அப்படின்னு துணைத் தலைவர்கிட்ட சொன்னேன். விண்ணப்பங்களை வைத்து தேர்வு செய்ய வேண்டும், 21 தேர்ந்தெடுக்க வேண்டும். என்ன காரணத்திற்காக எடுத்துக்கொண்டோம், எது தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்று பல காரணங்களுக்காக ஒவ்வொரு இதையும், அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்படி, நிராகரிக்கப்பட்டது எப்படி, ஏற்கனவே எந்தெந்த கண்டிஷன் உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் சொல்லியாச்சு, அது மீண்டும் சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆக அந்த அடிப்படையிலேயே அதெல்லாம் தேர்ந்தெடுத்து வியோ நாளை காலையில் இங்கே வந்துடுறாராம், எங்கே கரடிப்பட்டிக்கு வந்துடுறாரு. இப்படி போகும்போது இங்கே வந்து பார்த்துட்டு எல்லா வீடையும் பார்த்துட்டு வீடு இருக்கா இல்லையா 4 பேராவது 10 பேரை விசாரணை பண்ணிட்டு நான் செய்கிறேன், கையெழுத்து போட்டு விட்றேன் அப்படின்னு சொன்னார். துர்ராஜர் சொன்னார், அதாவது பென்சிலில் இவங்களுக்கு வீடு இருக்கா, என்ன வீடு, கூரை வீடா வில்லை வீடா அல்லது தொகுப்பு வீடு எதாவது இருக்கா, அதெல்லாம் பென்சிலில் எழுத சொன்னார். ஒவ்வொரு தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பத்திலையும் விஓஓ கிட்ட கீழே இவருக்கு பட்டா நிலம் இல்லை என்று எழுதி சபையினுடைய ஒப்புதலை பெற்ற அந்த 21 நபர்களுடைய பெயரை இப்பொழுது படிக்கிறேன். நீங்கள் கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அது வந்து எனக்கு வரல உனக்கு வரல, ஏன்னா குழு மாணிக்கம், அடுத்தது வே முத்துச்செல்வி வெங்கடாசலம், எம் தேவி மாரிமுத்து, ஆஞ்சலா ஏ அன்பழகன், காசியம்மாள் சிங்காரம், தமிழ்ச்செல்வி கிருஷ்ணன், வி தமிழ்ச்செல்வி, சு லட்சுமி சுப்பிரமணி, பச்சையம்மாள் கணவர் பெயர் செல்வராசு, அதாவது செல்வராஜ் பெருமாபாளையம், சே வசந்தி செல்வம், இதுவும் பெருமாபாளையம், ஆர் தேன்மொழி ராமன், பெரியம்மாள் கணவர் பெயர் வையாபுரி, சி மாதேஸ்வரி கணவர் பெயர் சின்னசாமி, கணவர் பெயர் மதுரமுத்து, வி அருள்மதி கணவன் பெயர் வீரமணி, சுந்தராம்பாள் கணவர் பெயர் வந்து மணியாரன், ஈஸ்வரி கணவர் பெயர் விஸ்வநாதன், வி ஈஸ்வரி, அங்கம்மாள் கணவர் பெயர் குப்புசாமி, ஆர் பள்ளியம்மாள் ராஜா பெருமாபாளையம், உஷா கணவர் பெயர் வந்து ரமேஷ் பெருமாபாளையம், காசியம்மாள் கருப்பண்ணன் கரடிப்பட்டி,
கவிதா, ராமசாமி, ஸ்ரீரங்கபாளையம் ஆக 21 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள்